Assalamualaikum friends. இன்னைக்கு நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிப்ஸ். அதாவது ஒரு பொருளை வச்சே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பொருள் தான். ஸோ அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அந்த அற்புதமான ஒரே ஒரு பொருள் இவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணுதான்னு நீங்களே நிச்சயமாக ஆச்சரியப்படுவீங்க. இதுதான் சொல்லுவாங்க பாருங்கள், கையில் வெண்ணெயில் வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்சானா அப்படின்ற மாதிரி ஒரு பொருளை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளவோ டிப்ஸை தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த ஒரு பொருளை வச்சே நம்ம வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணலாம். அதுவும் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி 10 ரூபாயில் நம்ம எல்லா பொருளுமே க்ளீன் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட் அண்ட் ப்ரெஷ் தான். இப்போ 10 ரூபாய் பேக்கெட்டில் உங்களுக்கு வருது, அதோடு சேர்ந்து ப்ரெஷ்ஷும் கிடைக்கிது. டூத் பேஸ்டில் இவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஆச்சரியப்பட போகிறீங்க. நம்ம மிக்சி கிரைண்டர் நீங்கள் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சமாக அந்த ப்ரெஷ்ஷில் பேஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சிங்க, கொஞ்சம் ஈரம் தொட்டுக்குங்க. மிக்ஸி க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய வேலையே கிடையாது. நீங்கள் அன்னன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு லைட்டாக நீங்கள் தொடச்சி எடுத்துட்டாலே போதும், எப்போதுமே புதுசு போல் இருக்கும். என்னோடய மிக்ஸி வாங்கி 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இதனால் வரைக்கும் நான் ஃபுல் க்ளீனிங் பண்ணுற அளவுக்கு நான் என்றைக்குமே வச்சதில்லை. ஏன்னா அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம்னா என்றைக்குமே பார்க்குறதுக்கு புதுசு போல் இருக்கும். சின்ன சின்ன பார்ட்ஸாக இருந்தாலும் நம்ம ப்ரெஷ் இடுக்கில் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். அது போக இயர்பட்ஸ் அல்லது டூத் பிக் வச்சு நம்ம இடுக்கிலெல்லாம் துணியை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு அதிகம் ஈரம் இல்லாத துணியை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நல்ல ட்ரையான ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டிங்கன்னா போதும். 2 நிமிஷத்தில் உங்களுக்கு எவ்வளோ கரையான மிக்ஸியாக இருந்தாலும் புதுசு போல் சூப்பராக இருக்கும். அடுத்த டிப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோல்டு ஜுவல்லரிஸ், அதாவது ஸ்டோனில் உள்ளது, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதா இருந்தால் அதுவும் இதே தான். ஜஸ்ட் ஒரே நிமிஷம் போதும், இதுக்கு அதிகமெல்லாம் தேவையில்லை. நல்லா பேஸ்ட்டை கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு ப்ரெஷ்ஷில் வச்சு நல்லா தேய்ங்க. இதை வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் வெதுப்பான தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணோம்னா அந்த ஸ்டோனில் உள்ள அழுக்கு, எண்ணெய் பிஸ்கு அதெல்லாம் உடனேயும் போயிடும். எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது போகணும் அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம சூப்பராக இதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ தண்ணியில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அலசிட்டு சுத்தமான துணியை, காட்டன் துணியிலையோ அல்லது ஃபைபர் கிளாத்தையோ வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும். ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா நகையிலுமே பார்த்தீங்க பயங்கர அழுக்கு, இடுக்கில் எல்லாம் நல்ல அழுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும். அடுத்ததான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்விட்ச் போர்டில் உள்ள பாருங்கள், கைப்பட்டு எவ்வளோ அழுக்கு, எண்ணெய் பிசுக்கு அது எல்லாமே இருக்கும். ஸோ முதல்ல ஒரு சாதாரண துணியை வச்சு நம்ம தூசியெல்லாம் தொடச்சி எடுத்துடலாம். ஸ்விட்ச் போர்டுன்றதுனால நீங்கள் மெயினாக ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டர். இதுலேயும் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிவிடுங்க. பாருங்கள், இது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இதில் கரண்ட்டு வர்ற இடம், அதனால் நான் ப்ளக் பாயிண்டில் எல்லாத்துலேயுமே ப்ளக்கு சொருவி வச்சுருக்கேன். ஏன்னா ஓப்பனாக இருந்துச்சுன்னா அதில் ஈரம் பட்டாலும் ஷாக் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் ப்ளக்கெல்லாம் மூடிட்டு பவர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் அதிக ஈரம் இல்லாத துணியை வச்சு முதல்ல தொடச்சி எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு ஷைனிங் ஆகிட்டுருக்கு. கையில் இடுக்கில் உள்ள அழுக்கு, எண்ணெய் பிஸ்கு இது நான் என்னோடய அடுப்படியில் உள்ளது, அதனால் பயங்கர எண்ணெய் பிஸ்காக தான் இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் நார்மலான ஒரு துணியை எடுத்து தொடச்சிட்டா போதும், அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு ஆகிடும். அடுத்த டிப்ஸ், வீட்டில் உள்ள செவரில் உள்ள அழுக்கு, கை பட்டு அழுக்கு ஓரமாக இருக்கும். ஸோ அதை நம்ம கொஞ்சோண்டமாக பேஸ்ட் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஈரமான துணியை கொண்டு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறக்காமல் காஞ்ச துணியை வச்சு தொடச்சிட்டிங்கன்னா அந்த சுவரும் புதுசு போல் இருக்கும். அதே மாதிரி கைப்பிடி, வீட்டு கதவாக இருந்தாலும் சரி, கபோர்டு கதவு, எந்த கதவாக இருந்தாலும் முதல்ல லைட்டாக தொடச்சிடுங்க. எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் இருந்தாலும் இது உங்களுக்கு போயிடும். ஸோ கொஞ்சமாக பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷில் எடுத்துகிட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா தேய்ங்க. ரொம்ப விடாப்பிடியான அழுக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸ்க்ரப்பர் மறக்காமல் ஈரத்துணி இல்லாத துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஸோ புதுசு போல் எப்போதுமே இருக்கும். அடுத்ததாக நம்ம இப்போது பாத்ரூமில் இருக்கக்கூடிய
கண்ணாடியில் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து நிறைய துரு பிடிச்சி போய் இருக்குது. இது இந்த கரைன்னு கிடையாது, எந்த வகையான கரையாக இருந்தாலும் கண்ணாடி கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம். கொஞ்சமாக பேஸ்ட்டு எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ங்க. அதாவது சாஃப்டான ஸ்க்ரப்பர் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அதிக ஈரம் இல்லாத துணியை நல்லா பிழிஞ்சிட்டு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும். பிறகு நல்ல ஒரு சுத்தமான துணியில் ஈரம் இல்லாத துணியை வச்சு நம்ம தொடச்சா அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்ல பளிச்சின்னு இருக்கும். அதே மாதிரி பாத்ரூம் டேப்பு மெயினாக எல்லாருக்குமே நம்ம டெய்லியுமே இதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசு போல் இருக்கும். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வேலை கூட இல்லை. ஸோ நம்ம பேஸ்ட் பண்ணும்போதே அதுக்கும் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சுட்டு நம்ம பாத்ரூம்லேயே வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் சுத்தமான ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும். டேப்பும் எப்போ பார்த்தாலுமே அது வந்து நல்ல புதுசு போல் இருக்கும். ஃபோன் ஸ்க்ராச்சஸ், அழுக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பயமே இல்லாமல் தைரியமாக நீங்கள் வைக்கலாம். கொஞ்சமாக காட்டன் கிளாத்லேயோ அல்லது இது வந்து என்னோடய ப்ரெஷ் வந்து சாஃப்ட் ப்ரெஷ், அதனால நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லைன்னா ஒரு காட்டன் துணியில் அல்லது காட்டனில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைட்டான ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் உடனேயுமே காஞ்ச துணியை வச்சு தொடச்சிருங்க. ஈரத்தோடு வச்சிங்கன்னா ஃபோன் வீணாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, சின்ன ஸ்க்ராச்சஸ்னால் இதில் சரி பண்ணிடலாம். ஸோ அடுத்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸ் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஒயிட் கலர் ஷூஸை பார்த்தீங்கனாலே நமக்கு டென்ஷன் ஏறும். அந்த ஷூவை இந்த மாதிரி கொஞ்சோண்டு பேஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஈரமான துணியில் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒயிட் கலருக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸு பாதி பக்கம் நான் க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து இம்மிடியேட்டாக நம்ம பண்ணலாம். காலைல பசங்க ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் ஷூ அழுக்காக இருக்கா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு வெட் கிளாத்தை வச்சு தொடச்சிடுங்க. அதுக்கப்புறம் நார்மல் கிளாத்தை தொடச்சிட்டா போதும். இதே தான் பிளாக் ஷூஸ்க்கும் ரொம்பலாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். ஜஸ்ட் எதுவாக இருந்தாலும் மேலே ஒரு வாட்டி நல்லா தொடச்சிட்டு தூசிலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை தொடச்சிட்டு கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்து ப்ரெஷ்ஷில் வச்சு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தொடச்சா போதும். அதிக சிரமம் இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தொடச்சி எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம கையில் உள்ள இப்போ நான்வெஜ்லாம் கட் பண்ணோம்னா அந்த ஸ்மெல் வரும். ஸோ மெயினாக மீன் சிக்கன்லாம் கட் பண்ண அந்த கத்தியில் கட்டிங் போர்டில் எல்லாம் கையில் கூட அந்த ஸ்மெல் வரும். கொஞ்சோண்டு டூத் பேஸ்ட்டை கையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த வாடை போயிடும். அதே மாதிரி கட்டிங் போர்ட்லேயும் சரி நைஃப்லேயும் சரி அந்த எந்த ஒரு நான்வெஜ் நீங்கள் கட் பண்ணாலும் இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணுறது மெயினாக நம்ம கடாயில் பின் பக்கத்தில் எவ்வளோ ஒரு கரை இருக்குது பாருங்கள். இதுக்கு பேக்கிங் சோடா அந்த சோடா இந்த சோடான்ட்டு நம்ம போட்டு ரொம்பவே டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. கொஞ்சோண்டு பேஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ங்க. நல்ல ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போது உடனேயுமே போயிடும் உங்களுக்கு. ஸோ இன்னும் ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சுன்னா மட்டும் பேக்கிங் சோடா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க. இது மெயினாக நான்ஸ்டிக் பாத்திரத்தில் அடிப்பகுதியில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்காமல் மேலே வந்து சாஃப்டான போர்ஷனை வச்சு தேய்ச்சிங்கன்னாலும் அந்த கரைகள் எல்லாமே போயிடும். அதிக சிரமமே இல்லாமல் சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கும் வந்து வெயிட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை, உடனே க்ளீன் ஆகிடும். காஃபி ஸ்டெயின் சம்டைம்ஸ் வந்து நம்ம வீட்டில் காஃபியோ டீயோ குடிச்சிட்டு அப்படியே வச்சுடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அப்படி கரை வந்து அப்படியே இருக்கும். இதில் லைட்டான கரை தான், நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கான கரையாக இருந்தாலும் கொஞ்சமாக பேஸ்ட்டு போட்டு நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிங்கனாலே போயிடும், பளிச்சின்னு இருக்கும். அடுத்ததாக ஃப்ளாஸ்கில் வரக்கூடிய ஒரு நாற்று ஸ்மெல்லு. சில ஃப்ளாஸ்கை ஓப்பன் பண்ணாலே அந்த ஸ்மெல்லே நமக்கு பிடிக்காது. இதுக்கும் ஒரு சாதாரணமாக நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நம்ம நீட்டமாக ப்ரஷ் கழுவும் பாருங்கள், அதில் கொஞ்சமாக பேஸ்ட்டை வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. பிறகு வெதுவெதுப்பான தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா போதும். அதுமாதிரி மேலே மூடியில் எல்லாம் தான் அந்த ஸ்மெல் வர்றதுக்கான காரணம். அதுக்கும் கொஞ்சமாக பேஸ்ட்டு தடவிட்டு நம்ம வாஷ் பண்ணிடணும். ஸோ எது வாஷ் பண்ணாலும் லாஸ்ட்டாக வந்து நல்லாவே வாஷ் பண்ணிட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா பேஸ்ட்டோட ஸ்மெல்லும் இருக்காது. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.